இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை நடுக்கம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இந்த வசனம் தேவனை பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் சேவிக்க சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் எங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் இந்த காரியம் தேவனுக்கு பிரியமோ இல்லையோன்னு சொல்லி, இது பாவமோ இல்லையோன்னு சொல்லி நாங்கள் அதை நிதானிக்கிறவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய் நாங்கள் நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் நாங்கள் தேவனை தேடும்போது பயத்தோடு தேடுவதை பார்க்கிலும் அன்போடு தேடுகிறது சிறந்ததாக காணப்படுது. தேவனுடைய அன்பு எங்களை பாவத்துக்கு போய் மூழ்காதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துவதாக காணப்படுது. வேதத்தில் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். ஆதாம் ஏவாள் அந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு ஒரு கனியை காட்டி அதை புசிக்க வேணாம் என்று சொல்லிட்டு போறார். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். அதன் நிமித்தம் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் அந்த கனியை புசிக்கிறார்கள். அவர்கள் அதுக்கு பாவத்தில் விழுகிறார்கள். அதற்கு பிற்பாடு தேவன் அவர்கள் இடத்துக்கு வரும்போது அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். அந்த இடத்துல ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்று தேவன் கேட்கும்போது எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்த பிற்பாடு நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த இடத்துல பதில் கூறுகிறார்கள். அந்த காரியத்தினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம், அவர்கள் ஒரு பாவத்தை செய்த பிற்பாடு தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் செய்ததன் பிற்பாடு தேவன் அன்பானவர், எங்களை அவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை நாங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு ஒரு பாவத்தை செய்த பிற்பாடு தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கிறவர்களாய் காணப்படுறோம். ஆனால் நாங்கள் பாவம் செய்ததன் பிற்பாடு தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கிறதுக்கான எந்த ஒரு தகுதியும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுகிறவர்களாக இருக்கணும். தேவனை தேடும் போது நாங்கள் அன்போடு தேடுகிறதற்கும், பாவம் செய்ததன் பிற்பாடு தேவனுக்கு முன்பால் நாங்கள் அன்போடும் தைரியமாகவும் நிற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் பாவம் செய்ததன் பிற்பாடு தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் நாங்கள் நிற்கணும். நாங்கள் அந்த இடத்துல மனம் திரும்பும்போது தேவன் எங்களை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். Have a nice day.